வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ட்ரிகோனோமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 6.2 ப்ராப்ளம் நம்பர் 4. A statue 1.6 meters tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the statue is 60 degree. And from the same point, the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. இந்த பெடஸ்டல்னா பீடம். இப்போ சிலை நிற்க வைக்கிறதுக்கான அடி அடி பேஸ் இருக்கும்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பெடஸ்டல்னா பீடம். ஓகேவா? ஒரு பீடத்தின் மேலே நிற்குது. ஓகே, இங்கே பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிடி தான் பெடஸ்டல். பாருங்க, இங்கேருந்து இது சிடி. இது வந்து பெடஸ்டலாக வச்சுக்கோங்க, சிடி. அதுக்கு மேலே என்ன இருக்கு? சிலை இருக்கு, ஒரு சிலை இருக்கு. இதுதான் ஸ்டாச்சு. டிஏ தான் அந்த ஸ்டாச்சு. சிலையோட ஹைட் எவ்வளோ? 1.6 மீட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. 1.6 மீட்டர்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சிலையோட டாப் பார்த்தாக்கா எனக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ வந்து 60 டிகிரி இருக்கு. சிலையோட டாப் பார்த்தா. அதே மாதிரி இந்த பெடஸ்டலோட டாப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். பெடஸ்டலோட டாப் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ வருது? 40 டிகிரி வருது. அப்படின்னா நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த பெடஸ்டலோட ஹைட் என்ன? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துக்குன்னா, tan 40 என்ன, √3 என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த 2 ட்ரையாங்கிள் தனித்தனியாக எடுத்து முதல்ல எழுதிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 40 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிப்போம். 40 டிகிரி ட்ரையாங்கிளை எடுத்து எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இது 40 டிகிரி. பாருங்க, 40 டிகிரி ட்ரையாங்கிள் பாருங்க, DCB. ஸோ சியில் தான் 90 டிகிரி, இது B, இது C. ஸோ இது 40 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த DC கண்டுபிடிக்கணும். DC கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த DC தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், tan 40 கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படிங்கிறது காரணம் சொல்லணும். tan 40 என்ன ஆகும்னா DC. இப்போ நமக்கு DC போனோம் இல்லையா, அதனால tan 40 டிவைடட் பை என்ன ஆகும் உங்களுக்கு, BC. இந்த முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது பாருங்களேன், இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் காமன் பேஸ் யாரு? இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் 2 ரைட் ட்ரையாங்கிளுக்கும் காமன் பேஸ் யாரு? BC. அவன் தான் கனெக்டிங் பாயிண்ட் ப்ராப்ளத்துக்கு. முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஆன்சர். ஸோ BC தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கணக்கை செட்டில் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ முதல்ல BC கண்டுபிடிக்கணும். அதான் 2 ட்ரையாங்கிளுக்கும் காமன் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும், அதான் BC. இப்போ உங்களுக்கு புரியும். tan 40 ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இதை கொடுத்துருக்காங்க 0.8391 is equal to DC by BC. So therefore DC is equal to BC times 0.8391. இப்போ நல்லா பாருங்க, BC தெரிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன், பெடஸ்டலோட ஹைட் வந்துரும், பீடத்தோட ஹைட் வந்துரும். இதுதான் பெடஸ்டல், இதான் அது பெடஸ்டல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், லார்ஜர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 60 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இது 60, அங்க வந்து இது A, இது C, இது வந்து B. இப்போ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா AC கண்டுபிடிப்போம், அப்பதான் நமக்கு BC தெரியும். இப்போ tan 60 சொல்லுங்க. tan 60 எடுத்தோம்னா AC by BC. ஆனா tan 60 நமக்கு என்ன தெரியும், √3. அப்ப √3 is equal to AC அப்படியே வச்சுக்கோங்க. இங்க என்ன பண்ணலாம், நீங்க AC எவ்வளவு நமக்கு, இன்னொன்னு பாருங்க, இந்த AC பாத்தீங்கன்னா ஓகே அப்படியே வச்சுக்கோங்க. AC இந்த இது என்ன பண்ணுங்க, BC யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, AC by BC. இப்போ இங்க எழுதி போனோங்க, இந்த AC படத்தை பாருங்க,
AC பாத்தீங்கன்னா AC is equal to 1.6 அதாவது AD plus DC. அப்ப இங்க எவ்வளவு வந்துரும் 1.6 plus DC அப்படினு வந்துரும். இதான் AC படத்துல இருந்து. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல AC க்கு அதை எழுத போறேன். 1.6 plus DC. அதான் வந்து AC யோட இது. that is equal to BC ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ற போறேன். BC ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ற போறேன். √3 இது BC. ஆனா √3 க்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 1.732 கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க போடலாம். 1.732 BC is equal to இது 1.6 plus பாருங்க இந்த DC இருக்குல்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல DC the 40 degree triangle இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த DC எடுத்து இங்க போடுங்க. அப்ப DC க்கு பதிலா நான் என்ன போடலாம்? இத போடலாமா? ஏன் எல்லாமே BC ஆ மாறிடும். இதுவும் BC அதுவும் BC BC வேல்யூ கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப DC யோட வேல்யூ போடுறேன். இங்க என்ன போடுறேன்? BC multiplied by 0.8391. ஓகேவா? இப்ப BC எல்லாம் ஒரு பக்கமா நான் என்ன பண்ண போறேன்? கொண்டு வர போறேன். DC க்கு பதில் BC into 0.8391. இப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பக்கமா கொண்டு வர போறேன். இப்போ பாருங்க இது என்ன வரும்? 1.732 BC minus 0.8391 BC is equal to 1.6. ஓகேவா? ஓகே இப்போ என்ன பண்றோம்? இதுல இருந்து BC வெளிய எடுத்துவோம். BC வெளிய எடுத்தா 1.732 minus 0.8391 is equal to 1.6 is equal to 1.6. இப்போ இந்த 1.732 ல இருந்து 0.8391 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் தெரியுமா? BC into 0.8929 வரும். 0.8929 இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.8929 வரும். that is equal to 1.6. அப்ப BC என்ன வந்துரும்? BC is 1.6 divided by 0.8929. that is equal to 1.7919. இந்த டிவிஷன் நான் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து எழுதிட்டேன். சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? BC கண்டுபிடிச்சோம். இந்த மொமெண்ட் BC கண்டுபிடிச்சோம். ஏன்னா BC தான் கனெக்டிங் பாயிண்ட் சொன்னோம்ல. அதை கண்டுபிடிச்ச உடனே இந்த height of the pedestal பீடத்தோட உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இங்க இருக்கு பாருங்க. இத ஒண்ணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இந்த BC க்கு என்ன போடலாம்? இத போடலாம். 1.7919 போடலாம். therefore இப்போ height of the pedestal சொல்லிடலாம். பாருங்க இந்த ஒண்ணாவது ஈக்குவேஷன். therefore from 1 height of the pedestal is height of the pedestal is equal to BC இப்ப கண்டுபிடிச்சோம் பாருங்க 1.7919 times 0.8391. இத நீங்க அப்ராக்ஸிமேட்டா போட்டீங்கன்னா 1.50 அப்படின ஒரு ரெண்டு டெசிமல் பிளேஸ்க்கு ஒருவேளை கரெக்ட்டா போட்டீங்கன்னா 1.5036 வரும். இது ரெண்டு டெசிமல் பிளேஸ்க்கு போட்டீங்கன்னா இது வந்துரும் மீட்டர்ஸ். சோ இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல இந்த BC தான் கனெக்டிங் பாயிண்ட். சோ இந்த BC யை கண்டுபிடிக்காம நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த ஹைட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகே?